ஆ சொல்லுங்கப்பா. வக்கீல் நோட்டீஸ் இப்போ வந்துருமா? ஆ சரிங்கப்பா, வந்ததும் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். மேடே, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னப்பா சொல்லுங்க. நீ முழு மனசோட தானே அவனை விவாகரத்து பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்க? இல்லை, எதுக்காக கேட்குறேன்னா, ஒரு ஆத்திரத்தில் முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்படுறதில்ல ஒரு பிரயோஜனமும் இல்லாமா? அப்பாவையும் உன்னையும் சரவணன் அடிச்சிட்டானேன்ற கோபத்தினால இந்த முடிவை நீ எடுத்துட்டியாமா? கண்டிப்பா இல்லப்பா. இனிமே அவரோட வாழவே கூடாதுன்னு நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். நம்மள அவர் அடிச்சிட்டாருங்கிறத தாண்டி அவருக்கும் ரம்யாவுக்கும் நடுவுல உள்ளத என்னால ஒரு நாளும் ஏத்துக்க முடியாதுப்பா. அதுவும் இல்லாம அவளை தான் ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லிருக்காருன்னா அவரு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்காருப்பா. இப்படி உண்மையா இல்லாத ஒருத்தர் கூட என்னால இனிமே வாழவே முடியாதுப்பா. அதான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அப்பா, இது ஆத்திரத்துல மட்டும் எடுத்த முடிவில்லை, ஏமாந்துட்டோமேங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் எடுத்த முடிவுதான். இதுல இருந்து நான் மாறவே மாட்டேன்ப்பா, மாற மாட்டேன்.